நாளாகவும் இந்த நாளிலும் தேவன் FGC வேலூர் தேவாலயத்திலே பாடல் வேலை, துதி வேலை, சங்கீத வேலை எல்லாவற்றையும் தேவன் ஆசிரியத்தார். இப்பொழுது நாம் தேவ செய்தி வேலை கடந்து வருகின்றோம். இந்த தேவ செய்தியை ஆரம்பம் முதல் எல்லாவற்றையும் முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. Praise the Lord. சத்திய தேவீர்கள் இயேசு சிலுவை பாடுகளை உலகம் முழுவதும் தியானித்து வருகிறார்கள். இன்றைக்கும் நாம் ஒரு சிலுவை பாடை தியானிக்க போகிறோம். சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவர் சோதிக்கப்பட்டார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். தத்தவர்களது நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். கவனிங்க, ஆவி உற்சாகம் உள்ளது. ஆவினா தேவன், தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஏதேனிலே தேவ ஆவியிலே உற்சாகமாய் அவர்கள் இருந்திருந்தார்களானால் ஆதாம் வியாபாரம் சோதனைக்கு உட்பட்டு இருக்க மாட்டார்கள். இதை சொன்னாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆனா ஆதாம் வியாபாரம் பிசாசு சோதனைக்கு உட்பட்டுட்டாங்க. காரணம், மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்குறாங்க. மாம்ச சிந்தை மரணம். தேவாவிலே இருந்தாக்கா நீ சோதனைக்கே உட்பட மாட்டியா. எந்த சோதனை உன்னை ஜெயிக்காது. நீதான் எல்லா சோதனையும் ஜெயிப்பாய். ஆவி, தேவன் ஆவியோ இருக்கிறான்னா அப்படியே ஆவியா அப்படியே காத்தா அப்படியே புகையா இல்லை. தேவன் ஆவியா இருக்கிறான்னா தெய்வீக தன்மை. மாம்சமா இருக்கிறானாக்கா, மாம்சம்னா என்னன்னா ஜென்ம சுபாவம், பகை, வைராக்கியம், கோபம், இச்சை, வெறுப்பு, கசப்பு, இதெல்லாம் மாம்சம், அசுத்தாவிகள். தேவன் ஆவியா இருக்கிறார்னா தேவன் அன்பாகவே, ஆமா, அன்பு, ஆவியின் அன்பு, சமாதானம், சந்தோஷம், விசுவாசம், சாந்தம், நற்குணம், தயவு, இச்சையடக்கம், இதெல்லாம் தெய்வீக தன்மை. தேவன் ஆவியா இருக்கிறாரா, தெய்வீகமானவராய் இருக்கிறார், தேவ நீதியாய் இருக்கிறார், உயிர்த்தெழுதலாய் இருக்கிறார், ஐஸ்வர்யமாய் நிறைய லிஸ்ட் போயிட்டே. மாம்சனா சுயநீதி, அநீதி, ஜென்ம சுபாவங்கள். இது பலவீனம் உள்ளது. என்னத்த பண்ண அப்போ மாம்ச சிந்தை மரணம். அப்போ அடுத்த வருஷம் பாருங்க, அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார்.
அவர் திரும்ப வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டால் அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை பழக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு புறப்பட்டு மூன்றாம் தரமும் அந்த வார்த்தையிலே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பார்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது. அப்போ இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது. நல்ல கவனி. மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில ஒப்பு கொடுக்கிற வேலை வந்துச்சான். அப்போ இத்தனை வருஷமா பாவிகளுடைய கையில இயேசு ஒப்பு கொடுக்காமே இருக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசு பாவி கையில ஒப்படைக்கல, அவரை ஒப்படைக்க முடியல. ஏன்னா அவர் ஜீவனாவே இருக்கிறார். நண்பத்தை மரியத்தக்க கனியை டச் பண்ணவே இல்லை. அதை டச் பண்ணதுனாலதான் பாவிகளுடைய கையில பிசாசு, பாவிகளுக்கு தலைவன் பிசாசு கையில ஒப்படைக்கிறது. இப்போ இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்துச்சான். பாவிகையில மனுஷகுமாரன் பாவிகள் என்ன பண்ணுவாங்க? மொத்த கொடுப்பா அடிச்சு நொறுக்கி எடுத்துருவாங்களா? ஒரு ரவுடி கூட்டத்தில் ஒன்று ஒப்படைக்கிறாங்கப்பா. ரவுடிங்க என்ன அவனுக்கு மொத்த கொடுப்பா அடிச்சு பின்னி எடுத்துருவாங்களா? அவனை ரவுடிங்க அவனுக்கு கூலி பண்ண போட்டு ரவுடி கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ரவுடி எல்லா ரவுடியும் சேர்த்துட்டு அடிச்சு நொறுக்கி எடுத்துற மாதிரி மனுஷகுமாரன் ஆகிய இயேசுவை பாவிகள் கையில ஒப்படைக்கிறார், ரோமர்கள் யூதர்கள் கையில. ஏன்னா அவர் அப்பதான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பமான நீங்கபடி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக நடந்தார். என்ன பார்த்தோம்னா பிதாவாகிய தேவன் இயேசுவை விட்டு விலகிறார். என்னை விட்டுருப்பா, பிதாவாகிய தேவன் இயேசு என்னை கைவிட்டுரு, ஜீவ பிதாவை என்னை விட்டுட்டீன்னா நீ நியூட்ரலா இருக்க மாட்ட, உடனே பாவிகள் கையில் ஒப்படைக்கப்படுவாய். நல்ல கவனித்தலாம். பிதாவாகிய தேவனோடு இயேசு இணைப்பு எப்போ 33 வருஷம் பூமியில வாழ்ந்தார். கண்ணீர் வயலால் வயதில் பிறக்கிற நாள் இருந்து இந்த 30 சிலுவைக்கு போற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியான ஜீவ விசத்திலே இருக்கிறார். ஒரு பாவியை அவர் மேற்கொள்ள முடியாது. கொலை செய்ய வகை தர்றாங்க, அவர் கல்லறிய வகை தர்றாங்க, அவருக்கு ஒரு வியாதி பிடிக்கல, ஒரு சாபம் பிடிக்கல, ஒரு தந்திரம் பிடிக்கல, ஒரு அவமானம் எதுவுமே பிடிக்கல. இப்போ இவை போயுது. பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிடுகிறார். கைவிட்டதுமே சொல்றாங்க, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம். உடனே காட்டி கொடுக்கிறவன். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவரோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்களும் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். நல்லா கவனித்தான். பிதாவாகிய தேவனை நீ கைவிட்டு விட்டால் மாட்டகச்சி இயேசு நஞ்சிசினே கேட்டு கூடாது கதை. நாம கூட பிதாவாகிய தேவனோடு இருக்க இணைப்பை கைவிட்டுட்டாக்கா காட்டி கொடுக்குறவன் உன்னை காட்டி கொடுக்குற வருவான். எங்கேயும் அப்படியெல்லாம் வந்த மாதிரி தெரியலையே. வந்துருந்தாங்கிற ஆவி உலகத்தில் பிசாசு காட்டி கொடுக்குற வந்ததுமே அவர் இப்படி பேசுகையில் 12 யூதாஸ் வந்தான். கண்டிப்பா ஒரு யூதாஸ் ஆவி வந்து நீங்க உனக்கு முன்னாடி நின்றால் அவனோடு கூட பிரதான ஆசாரியர் ஜனத்தின் கோபுரம் அனுப்பி திரளான ஜனகம் பட்டயங்களோடும் தடிகளோடும் பிடித்து கொண்டு வந்தாலும். கவனி, பிதாவாகிய தேவனை கைவிட்டதுமே பட்டயங்களும் தடிகளோடு வராங்க. எதுக்கு பட்டயம் தட்டு வராங்க? போட்டு தண்டத்துக்கு அடி பின்னி எடுக்கிறதுக்கு. ஆவி உலகில் அசுத்த ஆவிகளும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவி சேர்த்து அந்தகார லோகாதிபதிகளும் இந்த பட்டயங்களோடு தடிகளோடு வர மாதிரி உன் வாழ்க்கையில சேதத்தையும் திருடவும் கொள்ள வழிகுதல் அசுத்தாவிகளும் வாழ்க்கையில வர்றதை பார்க்கிறோம். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்கிறேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். உடனே அவன் இயேசுவின் இடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி,
சிநேகிதனே, என்னத்துக்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவர்கள் அவரை பிடித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவரை பிடித்தார்கள். இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். கரெக்டா? இயேசு பிடிச்சிட்டாங்க. அப்போ அது வரைக்கும் இயேசு யாரும் பிடிக்க முடியல. பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட வரைக்கும், இவர் அவரை கைவிட வரைக்கும் இயேசுவை ஒருவனும் பிடிக்கவில்லை. ஒரு வியாதி பிடிக்கல, ஒரு தரித்திரம் பிடிக்கல, ஒரு அவமானம், ஒரு வெக்கம், ஒரு நெத்த, ஒரு வியாதி, ஒரு சாபம் எதுவுமே பிடிக்கலையா இயேசுவை? ஏன்னா ஜீவ விருட்சத்துக்கு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முடு கொடுத்துட்டேங்கிறாங்க. உன்னை கூட கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு முழு உலகம் கொடுக்க உன்னை பிடிச்ச பிசாசெல்லாம் பயந்து ஓட ஆரம்பிக்கும். பசுத்தாவி எப்பவுமே உங்ககிட்ட இருப்பார். இங்க கவனி ஐயா, எப்ப பார்த்தாலும் என்ன பிடிக்கிறாங்க ஐயா, எப்ப பார்த்தாலும் எனக்கு விரோதமா வர்றாங்க ஐயா, எல்லாம் எனக்கு நஷ்டத்தை உட்படுறாங்க ஐயா, எங்க போனாலும் எனக்கு விரோதிங்க ஐயா. ஏன்னா பிதாவை கைவிட்டுட்டுக்கிறேன், அப்புறம் மனுஷனையும் கைவிட்டுட்டேன், நண்பத்தையுமே பிதாவுக்கும் காட்டுறேன், குடும்பத்துக்கு காட்டுறேன், உலகத்துக்கு காட்டுறேன். ஓரத்துலலாம் ஒன்று பிடிக்கிறாங்க, போலீஸ் பிடிக்குது, மனிதர்கள் பிடிக்கிறாங்க. நல்லா வண்டி திடீர்னு வந்து வண்டிக்காரன் வந்து இடிச்சுட்டு போயிடறான். ஆக்சிடென்ட் வந்தா இல்லையா? டூ வீலர் போனாலும் இடிச்சுட்டு போயிடறான், கார்ல போனாலும் ஆக்சிடென்ட் ஆகுது, பஸ்ல போனாலும் ஆக்சிடென்ட் ஆகுது. சரி, பிளேன்ல ஜாலியா போனால் பிளேன்ல ஆக்சிடென்ட் ஆகுது. அப்ப ஏதோ ஒரு பிசாசு திருடவும் போனோம், ட்ரெயின்ல போனால் ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆகுது. சரி, வீட்டில் சும்மா உட்காந்துக்கலாம் அப்படின்னு நல்லா உட்காந்து திடீர்னு பார்த்தா பூகம்பா வீடு இடிச்சு அப்படின்னு வரைக்கும் போகுது. பார்க்குறமா இல்லையா? செய்தித்தாள் நல்லா யூடியூப்ல எல்லாம் காட்டுறதா இல்லையா? திடீர்னு வெள்ளம் வருது. அப்போ எல்லாமே உன்னை பிடிக்க பார்க்குது. என் தாயினுடைய பாவத்தில் நான் துர்குணத்தில், அதனால எல்லாமே உன்னை என்ன பண்ணுது? பிடிச்சு பட்டைகளோடு தடிகளோடு உன்னை அடிச்சு கொண்டு தேக்கத்துக்கு துடியா பிடிக்குது. இயேசுவை 33 வருஷம் அந்த சிலுவைக்கு போற வரைக்கும் எதுவுமே பிடிக்கல அவரை. ஏன்னா அவர் ஜீவனாவே இருந்தாரு. யார் சமைச்சாலும் ஆஸ்வதிக்கிறாரு, யாரு பக்கத்தாலும் அவருக்கு நன்மை செய்கிறாரு, யாரு சத்ருவா இருந்தாலும் அவரை சிநேகிக்கிறாரு. நல்லா கவனித்தலாம். அதனால என்ன பண்ற, எந்த பகைச்சனோ, எந்த சபிக்கிறனோ, எந்த சத்ருவோ, எந்த பொல்லாத அசுத்தாவையும் அவர் பிடிக்க மாட்டேங்குது. அப்போ உன்னை கூட யாரும் பிடிக்க கூடாது, எந்த வியாதி பிடிக்க கூடாது, எந்த தத்திரம் பிடிக்க கூடாது. உனக்கு நீ கூட அப்படி வாயலாம். இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்துட்டே இருக்கணும். இயேசு விட்டுட்டாக்கா ஜீவ விருட்சத்துக்கு நன்மை தேவ கனிய தேவனுக்கு விட்டா தேவனோட இணைப்பு கட்டாயி போச்சு. முழு உலகத்துக்கு நன்மை தேவ காட்டினா இணைப்பு கட்டாயி போச்சு. சும்மா இருக்கிறவங்களாம் வந்து பிடிப்பான். சளி பிடிக்குது, ஜுரம் வருது, தலைவலி வருது இல்லையா? ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு, கிட்னி திடீர்னு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன் வருது? எங்க இணைப்பு இல்லை, தேவனோட இணைப்பு, முழு உலக இணைப்பு இல்லை. பிசாசு அதை அட்டாக் பண்றான். காது திடீர்னு செவிடாகி போச்சு, கண்ணு பார்வை கூடாகி போச்சு, கண்ணு கட்டு போச்சு. குடும்பத்துல திடீர்னு மர்மம் வந்துச்சு, குடும்பத்துல பிரிவினை, சமாதானம் இல்லை, திடீர்னு சம்பளம் இல்லை, கடை ஏறி போச்சு, ஏதோ ஒன்று பிடிக்குது. அல்லேலூயா. அப்போ எதுவும் பிடிக்க கூடாது. நான் வர எல்லாத்துமே நான் ஜெயிக்கணும்னா கிறிஸ்துவை தேவன் ஆதாம் முழு உலகத்துக்கு குத்திட்டே இருந்தார். அவர் ஒண்ணுமே பிடிக்கலையா? சிலுவைக்கு போற வேலை யாரும் அவர் மேல் கை போடலையா? யாரும் அவர் மேற்கொள்ள யாருமே அவர் பிடிக்கிறது போடப்படுது. என்ன பண்ணப்படுது? அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை புத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். பிச்சுக்கோ, செல்வராஜ பிச்சுக்கோ, பிதாவை கைவிட்டுக்கிறான், நன்மத்தை விலகிறான், உலகத்துக்கு பக கசம் காட்டுறான், தாயின் வீட்டில் நன்மத்தை வில பிறந்திருக்கிறான். பிசாசு சொல்லுது, செல்வராஜ் போய் பிச்சுக்கோ, வியாதி பிச்சுக்கோ, சாபம் பிச்சுக்கோ, தத்திரம் பிச்சுக்கோ, வாழ்க்கையில உருப்பட விடாத, கஷ்டப்படவே, துக்கப்படவே, திருடு, சமாதானம் திருடு,
கமலேஷ் திருடு, கார்த்திகேயன் திருடு, மணிமாறன திருடு, தாமஸ் துளசிராம் கூட பகையை கசமாக்குறான், பொட்டாட்டி மேல கசமாக்குறான், மாமியார் மேல கசமாக்குறான், எஜமா மேல ஒரே கோபமும் எரிச்சலுமாக்குறான். எல்லாம் நன்மத்தை மேல போனாக்கா பிடிக்குமா பிடிக்காதா? ஆமா, போறதுல எல்லாம் பிடிக்கும். எங்க போனாலும் சனி விட்ட பாடலப்பா, சனி பிடிச்சிச்சு. அப்போ இயேசுவை பிடித்து கொண்டார்கள். ஏன்? பிதாவாகிய தேவனை எமை போய்து கைவிட்டார். ஆமா, பிச்சுக்கிட்டாக்கா கவனி, பிசாசு பிச்சுக்கிட்டாக்கா பிசாசு மாதிரி அவங்கள பண்ணாக்கா சிரிக்கிறது, பேசுறது, செயல்படுறது எல்லாமே பிசாசுடைய செயலாது. ஏன்னா பிசாசு பிச்சுச்சு. நன்மத்தை மாதிரி இருந்தாக்க கனியை பிச்சுக்கிட்டாரில ஏவாறு பிசாசு பிச்சுச்சா இல்லையா? பிதாவும் கைவிட்டா பிசாசு கனி வார்த்தைகள் பிசாசு கனி சாப்பிடா, பிசாசு பிச்சு சாவல. அப்புறம் புருஷனுக்கு கொடுத்து அவனுக்கு பிசாசு பிச்சுச்சு, பயம் வந்துச்சு, ஓடி ஒடிக்கிறாங்க. அன்னைக்கு பிடிச்ச பேட இன்னைக்கு வரையும் பிச்சுக்குது. உலகம் ஃபுல்லா நன்மத்தை மாதிரி இருந்தாங்க கனியை பிச்சுக்கிட்டாரில ஷாகவே ஷாவாய். என் தாய் என்னை பாவத்தில், நம்ம அம்மா வயிற்றுல பிதாவோடு இருக்கிற இணைப்பு கட்டாயம் தான் பிறக்கிறோமா, பாவத்திலேயும் கருத்து தெரிகிறோமா. அங்கேயே கொலை நடக்க தெரியுமா? அபார்ஷன் பண்ணாங்க தெரியுமா? சிசு கொலை, சிசுலே கொலை நடக்கும். சிசு கொலை என்ன? தவறானவர் இல்லை, கர்ப்பம் தெரிந்து சில பேர் என்ன பண்றாங்க, எனக்கு குழந்தை வேணாம்னாக்க அபார்ஷன் பண்ணிடுறாங்க. அது கொலை தானப்பா, சிசு கொலை. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அப்போ கருவிலேயே பிசாசு நிறைய பேர் அழிச்சிடறான். அப்போ கருவிலிருந்து தப்பிச்சு 10 மாதம் தப்பிச்சு உலகத்துல வந்ததுமே வாழ்நாளெல்லாம் பிசாசு பட்டைகளோடு தடிகளோடு உங்களை பிடிக்க வரானா இல்லையா? சின்ன வயசுல எத்தனை பேர் பிடிக்க வராங்க, அடிக்கிறாங்க, நொறுக்கிறாங்க, திட்டுறாங்க, சபிக்கிறாங்க. திட்டுறாங்களா இல்லையாப்பா? இங்கே வீடு அடி, நம்ம அடி வீடு பின்னி எடுத்துறாரு, அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, சபிக்கிறாங்க. கவனி, உங்களை ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்கனாக்கா நீங்க பிதாவோடு முழு உலகத்தோடு கிறிஸ்துவை இணைப்பில் அர்த்தம். ரொம்ப பிரச்சனை சந்திக்கிறீங்க, பிரச்சனை சந்திக்கிறா உடனே கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. அந்த பிரச்சனையெல்லாம் வயிற்பட்ட படிப்போடு நீக்கிவிடும். அப்புறம் பாருங்க, இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்னத்துக்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்போது அவர் கிட்ட போய் இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். பிடிச்சிட்டாங்க. இயேசுவை பிச்சு என்ன பண்ணாங்க? நேரம் சிலுவையில் போய் அறையிறாங்க. அப்போது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை ஒரு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதல வெட்டினான். அப்போது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதில் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான போதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சமைக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல, பாருங்க, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல. கல்லனுடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா நீ கல்லனாய் போவாய். கல்லனை எப்படி கல்லனை தொடன போலீஸ்காரங்க என்ன வர ஜீப் எடுத்துக்கிட்ட நல்லவனை பிடிக்க வராங்களா, கல்லனை பிடிக்க வராங்களா? கல்லன் என்னப்பா? கல்லன் திருடன். ஆமா, திருடிட்டான், நகை திருடிட்டான், வீட்டுல பீரோ வச்சு நகையெல்லாம் திருடிட்டான், பணம் எல்லாம் திருடிட்டான், பீரோ பேங்க்ல திருடிட்டான். போலீஸ் ரோந்து வேகமா போய் என்ன பண்ற? அந்த கல்லனை பிடிக்கிறது போல சொல்றாரு. கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். கவனி, இயேசுவே பிடிக்கிறாங்க கல்லனை போல. ஏன்னா இங்க கவனி, நம்ம கள்ளத்தனத்தெல்லாம் அவர் ஏத்துட்டாராம். உன் கள்ளத்தனத்தை ஏத்துக்கிட்டு, உன் பாவத்தை ஏத்துக்கிட்டு, உன் அக்கிரமத்தை ஏத்துக்கிட்டு, உன் கருத்துக்கெல்லாம் ஏத்துக்கிறதுனால அவரே பிடிக்கிறாங்க. கவனி, இங்க இருக்கிற எல்லாருடைய கள்ளத்தனத்தை ஏற்றி ஏத்துட்டாரு, எல்லாருடைய பாவத்தை ஏத்துட்டாரு, எல்லாருடைய அக்கிரமத்தை ஏத்துட்டாரு, எல்லாருடைய சாபத்தை மறந்த பாதத்தெல்லாம் ஏத்துட்டாரு. அவரை பிடிச்சு கல்லனை பிடிக்கிறது போல பட்டைகளோடு தடிகளோடு என்னை பிடிக்க
வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இங்க பாரு, 3 வருஷம் ஊழியத்தில் தினந்தோறும் தேவாலயத்துல உங்கள் மத்தியிலே உபதேசம் பண்ணி அப்பயா பிடிக்கல, அப்பயா பிடிக்கிறீங்க. கம் டு த பாயிண்ட். தேவாலயத்துல உபதேசம் பண்ணும்போது யாரும் பிடிக்கலையா? அவரை பிடிக்க முடியல. ஆனா உப்பு வந்து சுலபமா பிடிக்கிறாங்க. என்ன காரணம்? பிதாவோடு இருக்கிற இணைப்பு கட்டு. இவர் அவரை கைவிட்டாரு, அவர் இவரை கைவிட்டாரு. ஏதேன் தோட்டத்துல ஜீவ விச்சத்துக்கு நீ விட்டாங்க, ஜீவத்துக்கு நீ உடனே நன்மத்தை மரியத்தக்க கணிப்பித்த மாதிரி இப்போ இயேசுவை பிடித்துக் கொண்டார்கள். பிடிச்சு பின்னி எடுத்துட்டாங்க சிலுவையில. எட்டாங்களா இல்லையா? இப்போ உன்னை கூட பின்னி எடுக்கிறாங்க, என்னையும் பின்னி எடுக்கிறான் பிசாசு. பார்த்தா அப்படி தெரிஞ்சுக்கிறான். வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும், குடும்பத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தா எல்லாம் மனுஷன் நடைபெறமா திணறான். பிசாசு பட்டைகளோடு தனிகளோடு வர மாதிரி என் வாழ்க்கையில் எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் வியாதி, எங்கே பார்த்தாலும் வறுமை, எங்கே பார்த்தாலும் கடத்தில் வந்து இல்லையப்பா. எனக்கு வந்துப்பா, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். எல்லாருக்கும் ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டுமா படிச்சிருக்கிறாரு. ரொம்ப போட்டு சுட்டுமாக்குறாரு, கார் பகலாக்குறாரு. அவருக்கு என்னப்பா கஷ்டம்? அவருக்கெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு நினைக்காத. அம்மா வயதில் பாவத்தில் பிறந்து நன்மத்தை வெளித்தானா பிதாவோட முழு கிறிஸ்துவ வெளிப்படுத்தலாம். ஏதோ ஒரு பட்டம், ஏதோ ஒரு கனி, பணம், காசு, காரு பகலாலாம் ஓடுறதுக்கு, உட்காரத்துக்கு, தூங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, நல்லா ட்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் உதவும். ஆனால் ஆத்மாவில் பிசாசு யாரும் விட்ட பாடில்லை. இப்போ அவரை சிலுவில் அறையும்படி கொண்டு போறாங்க. சிலுவில் அறையும்படி கொண்டு போகும்போது என்ன பண்ணாரு? பட்டைகளோடு தடிகளோடு வந்தாங்க. கல்லணை பிடிக்கிறது போல வந்தாங்க. கவனி, 3 கல்லர்கள், 2 கல்லர்கள், இந்த பக்கம் ஒரு கல்ல, இந்த பக்கம் ஒரு கல்ல. இயேசு நடுவுல. அவனும் கல்ல, இவனும் கல்ல. இயேசு நம்முடைய கள்ளத்தனத்தெல்லாம் இவரையும் நிக்க வச்சுட்டாங்க. நிக்க வச்சுட்டு அடிக்கும் போது, சிலுவில் அறையும் போது அவனுக்கும் சிலுவில் அறைகிறாங்க. கல்லணை இந்த பக்கம் கல்லணை அடிக்கிறாங்க, இயேசுயும் அடிக்கிறாங்க. இயேசு என்ன பண்ண? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி அந்த மன்னிப்பு கொடுக்கிறாரு பாருங்க. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. ஆமா, பாயிண்ட் என்னன்னா, நீ கூட மாத்தட்டி நிக்க கூடாது. பிதாவை கைவிட்டு விட்டால் ஏவாள், பிதாவுடைய வார்த்தையை கைவிட்டு விட்டால் ஏவாளும் ஆதாமும் அவங்களுக்கு பிள்ளையா நம்ம பிறந்திருக்கிறோம். ஒப்போ பிசாசு நம்மள வந்து பிடிக்குது. கவனி, பிசாசு பிடிக்குதா இல்லையா? ஆமா, மத்திய மார்புல எல்லாம் பிசாசு பிடிக்குது. எங்க பார்த்தாலும் ஜெய்கோல் பிசாசு, திமிர்வாதக்காரன், 38 வியாதி எல்லாம் பிடிக்குது. திமிர்வாதக்காரன், பெரும்பாடு சரி, திரோட வியாதிகள். இங்க கவனி, போய் இப்படி போய் பாருங்க. சிஎம்ஸ்ல ஏராளமான பேருக்கு வியாதி பிடிக்குது, சாபம் பிடிக்குது, மரணம் பிடிக்குது, தரித்திரம் பிடிக்குது. எல்லாம் நன்மத்தை கட்டியிருக்கிறாங்க. பிதாவை கை ஜீவ மார்க்கம் தெரியல. தாமஸ் சேர்ச்சிக்கு யாரும் கேட்கல. ஆமா, சபைக்கு போனா கூட ஜீவ மார்க்கத்தை பத்தி நீ கேட்க முடியாது. தாமஸ் கிட்ட தான் அந்த செய்தி நல்லா கேட்க முடியும். கேட்டு கேட்டு காது கேட்டு நினைக்கிறேன். எங்க போனாலும் இந்த மாதிரி செய்தி கேட்கவே முடியாது. உங்களால பிரசங்கம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனா ஜீவ வார்த்தை வந்து 5 நிமிஷமா பேசவே மாட்டாங்க. பாயிண்டே அங்கதான் இருக்குது. நம்ம பாயிண்டே தான். அப்போ எல்லாரும் எல்லாம் பிடிக்குது, வறுமை பிடிக்குது, தரித்திரம் பிடிக்குது, அவமானம். இயேசு பிடிச்சா இல்லையா? சிலுவையில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. சிரசில் முள்பிடி வைக்கிறாங்க. தரித்திரம் கையில கோட்டை கை, தரித்திரம் பிடிச்சிச்சு, வியாதி பிடிச்சிச்சு, எல்லா வியாதி வந்துச்சு. கட்சியில் என்ன வந்து இயேசுங்க மரணமும் வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம் வரைக்கும் பிடிச்சிச்சு. இயேசுவேன் பிடிச்சிச்சப்பா. இங்க யாருக்காவது மரணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பிற சவனம் என்ன? பிற சபம் அப்படின்னா பிறக்கும் போதே ஒரு சபம்ன்றாங்க. அப்போ பாவமும் மரணமும் சேர்ந்தா பிறக்கிறோம். இப்போ மரணம் பிறக்கும் போதே மரணம் பிடிச்சிச்சு அவனை. 6 சாவு, 100 சாவு, 50 அந்த மாதிரி 60 சாவு, 100 சாவு, 50 சாவு. சாவு எப்பவுமே பிடிக்குது. ஏன்னா அப்படி பொறுத்த இருக்கிறோம். இப்போ இயேசுக்கு மரணமும் பிடிச்சிச்சு, எல்லாம் பிடிச்சிச்சு. இயேசு தலை மேல கை வச்சுட்டு கவலைப்படல. பாவமும் மரணமும் பிடித்துக் கொண்டது. நன்மத்தை மரியத்தக்க கனி பிசுக்கினால பட்டைகளோடு தடிகளோடு வந்தாலும் பாரு. இயேசு பிடிக்குது.
சில பேர்லாம் சிலதெல்லாம் காட்டுறான். சில பேர் சில பயம் ஏன்னா கொஞ்சம் தப்பு செய்து மாட்டிக்கிறாங்க. ஒரு அடிக்கிறாங்க பாரு, பட்டயத்தில் தண்ணியில் கூப்பிட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி காய்ச்சலாம் போய் அடி நமக்கு கண் கலங்கி போகுது. இது பாரு, இது ஆவி உலகத்துல ஒருவேளை நீங்க அந்த மாதிரிலாம் மாட்டாதுந்தா கூட அசுத்த ஆவிகளும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவி குறைந்து அந்தகார லோகாதிபதிகளும் பாவத்தின் சம்பளம் மதத்துல இருக்கிறதுனால கூட்டு அடிச்சு பலவிதமான பிரச்சனைகள், பரபத வியாதிகள், பலவிதமான மனவேதனைகள்லாம் வந்தாலே நமக்கு. இப்படி எல்லாம் வரும்போது இயேசு என்ன பண்ணாரு? பாவத்துக்கும் மரணத்துக்கும் பரிகாரத்தை பேசினார். பிதாவே கையில் ஆவியை வைத்து அந்த ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். பத்தியா? அதான் நீங்க நானும் கத்துக்கணும். பாயிண்டே அதுதான். பிதாவே நான் உன்னோடு கூட ஒப்புருவாகிற. பிதா சொன்னார், இயேசு கொண்டு வா மகனே மகனே, இயேசு ஜீவ ரத்தத்தை கொண்டு என்கிட்ட கொண்டு நீ என்னோடு ஒட்டிக்கலாம். அப்புறம் ஆதாம் முழு ஜீவ ரத்தத்தை கொண்டு முழு வளர்த்து ஒட்டிக்கலாம். உடனே பாவத்துக்கு பிசாசு பிச்சுதான் ஓட்டு வர முடியல. பாவ சாபம் மரணம் தரித்திரம் பாதாளம் எல்லாமே ஓடிச்சே முன்னால உன் வாழ்க்கையில இருக்கிற உன்னை பிடிச்ச பிசாசு, உன்னை பிடிச்ச பேட பிச்சுக்கணும். வியாதி, வறுமை, தரித்திரத்தெல்லாம் ஓடணும்னா கவனி, இயேசு மாதிரி ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகம் ஸ்ட்ராங்கா கொடுக்கணும். சிறுவில் அது கொடுத்தாரா இல்லையா? கைவிட்ட பிதாவுக்கு ஏசு பிதா என்ன கைவிட்டாரு கோபம் தாரா? பிதாவை ஆவியத்து ஜீவசரம் கொடுத்தாரு. அப்ப ஈட்டால் குத்தரவுங்க அந்த ரோமர்கள் யோதர்கள் முழு உலகத்துக்கும் ஜீவரத்தை குத்தாரு பாருங்க. இப்போ இந்த பிசாசு பிடிச்ச பிடி, வியாதி பிடி, சாப பிடி, மரண பிடி, தரித்திர பிடி, பாதாள பிடி, தரித்திர பிடி, எல்லா பிடி என்ன வச்சு மூடே நாள் கைட்டு போச்சு. அப்புறம் பசுத்தாய் வந்து செத்துவன் உயிர்த்தல் வந்து தேவதத்தை வந்து கல்லெல்லாம் புரட்டி கட்சியில மீண்டுமா பழைய ஆளுங்க பல ஆயிடுச்சு. இந்த சுவிசேஷத்தை எல்லாரும் பிசாசு பிடிக்குது, வியாதி பிடிக்குது, கொசு கடிக்குது, நாய் கடிக்குது, பாம்பு கடிக்குது, சிங்கம் கடிக்குது. கடிக்குதா இல்லையப்பா? பாம்பு கடிக்குது, செத்தே போறான். காட்டுல போனா சிங்கம் கட்சி செத்து போறான். கட்சியில கொசு கட்சி, டெங்கு காய்ச்சல் வச்சு அதுவும் செத்து போறான். கட்சியில கொரோனா பிடிக்குதா இல்லையா? இங்க பிடித்தானா அவ்வளவு விளக்குங்குது. இங்க கவனி, நண்பன் தேவ கனியை ஏற்றிக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் உன்னை பிடிக்கும். மனுஷனே உன்னை பிடிச்சிக்கிறான். ரவுடிகள் கூட்டத்துல, பாவிகள் கூட்டத்துல. இங்க கவனி, பிடிக்கும் போது தேவன் தனக்கு எல்லா ரவுடிகளுக்கும் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கும் உன் வீட்டாரியவனுக்கு அவன் சத்ரு தான் ரவுடி. அவனுக்கு ஜீவரத்தை தீவிரம் கொடுக்கிற வேலையை பாரு. அவன் பிடிக்க நீ பிடிக்க, நீ ஒரு சத்ரு அவன் ஒரு சத்ரு, அவன் ஒன்றை பிடிக்க நீ அவனை பிடிக்க, ஒரு சாப்பம் அவனை பிடிக்க, அவன் சாப்பம் ஒன்றை பிடிக்க. ஆக மொத்தம் 2 பேரும் ஜீவத்தை கட்டி கொடுக்கவே இல்லை. பாவத்துக்கு மனசு பரிகாரம் பண்ணவே இல்லை. அதனால பேட தொழில 2 பேரும் சேர்ந்து அப்படியே பாதாளத்துக்கு போறோம். அதனால இயேசு சிலுவையில பாவத்தையும் மரணத்தையும் ஏற்றுட்டாரு. சிலுவையில் அறைகிறாங்க, அவரை பிச்சுக்கிறாங்க. பட்டயத்தோடு தடிகளோடு வராரு. தலைமையில கை வச்சு கவலைப்பட்டு அப்படியே போல பிதாவையும் மண்டி பேட்டி சொல்லி ஜீவரத்தம் கொடுக்குறாரு. கைவிட்டு பிதா கொடுக்குறாரு. ஆதாம் முழு உலகம் கொடுக்குறாரு. பிடிச்ச பிடி எல்லா பிசாசும் ஒரே நாள் ஓடி போச்சு. பாவம் ஓடி போச்சு, மரணம் ஓடி போச்சு, தரித்திரம் ஓடி போச்சு, பாதாளம் எல்லாமே ஓடி போச்சு. பசுதாய் வந்து சுகம் பல ஜீவன் ஏது போதெல்லாம் கொடுக்குறாரு. ஏது போல தேடும் ரட்சிக்கமே மனுஷகுமார் வந்திருக்கிறார். அதனால இந்த லெத்து நாட்கள்ல, இந்த சிலுவை தியான நாட்கள்ல இன்னைக்கு தான் பாடம். நம்ம ஜெபம் பண்ண போறோம். புரிஞ்சுச்சா? அப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டு விட்டார். இயேசு பிதாவாகிய தேவனை கைவிட்டு விட்டார். கைவிட்டு விட்டதுவே பிசாசோ யூதாசோ ரோமர்கள் யூதர்கள் பாவிகள் கையில் ஒப்படைக்கும் போது அந்த பாவிகள் அவர்களை சிலுவையில் அறைகிறாங்க. உன் வாழ்க்கையில கூட பாவிகளும் வியாதிகளும் வறுமைகளும் எதிர்ப்புகளும் கசப்புகளும் ஒரு துரோகமா ஜனங்கள் எழுப்பும் போது தலைமையில கவிச்சு கவலைப்பட்டா ஒரு காரியம் வாய்க்காது. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு விளக்கு கொடுக்கிறேன்னு சொல்லும் போது எல்லா சோதனையிலிருந்து என்ன பண்ணுது? நீங்க சோதனைக்கு உட்படப்படாதபடிக்கு விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இயேசு சிலுவையில ஆவிக்குரிய காரியங்களை தான் பேசார். மாம்சிகமாக பேசவே இல்லை. என்னையோட அடிக்கிற, என்னையோட காரியம் தப்புற, மாம்சமாக ஜென்மசுவா பேசவே இல்லை. மன்னிப்பு, இரக்கம், தேவ நீதி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்னம், இயேசு கிறிஸ்துக்குள் ஆவண வாக்குத்தத்தம்,
அதுதான் கொடுக்கிறார். ஆவிக்குரிய காரியங்களை தான் கொடுக்கிறார். மாம்சத்துக்குரிய காரியங்கள் தான் ஏற்றுக்கூடாது. உடனடி அடி வீழ்ந்திருக்கும். அதனால ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமானது. மாம்ச சிதைப்படி போனா திருப்பி 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 நியாயம் தீர்க்கப்பட்டு பாவம் நிரூபிக்கப்பட்டு பாவத்தை நம்ம மனத்திலே போயிட. ஆவிக்குரிய காரியங்கள் அது என்னது? ஆவிக்குரிய ஜீவ சொல்ற ஜீவனத்தம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். என் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. அந்த ஜீவ சொல்ற ஜீவனத்துக்கு வெளியே போட முடியாது. பிதாவாகிய தேவனை கைவிட்டு என் தாயின் வீட்டில் பாவத்தை சம்பளம் மனத்தில் பிறந்திருக்கிறேன். நல்ல சுபாவம் கெட்ட சுபாவம் நன்மை தீமை எனக்கு உழைக்குது. அதனால பிசாசு பிடிக்குது, வியாதி பிடிக்குது, தத்திரம் பிடிக்குது, கொரோனா பிடிக்குது, ஆபத்து பிடிக்குது, ஆக்சிடென்ட் வருது. சும்மா கொரோனா விரோதமாக ஏற்புறான். எல்லாம் எழுப்போம், உலகமே எழுப்போம். தேவன் எல்லாம் பிதாவே வண்டி விட்டு ஜீவ சொல்ற ஜீவனத்தம். அந்த கல்வாரி செல்ல பாவத்தை சம்பளம் மனத்தை தேவன் தனக்கு முழு குத்த மாதிரி அந்த கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த கிறிஸ்து தேவனீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. அந்த பிதாத்மா ஆதாம் முழு நாடு கொடுக்கிற அசுத்த பசுத்தா இறங்கி தேவதூரெல்லாம் பணிவிடை செய்து ஏந்து போனதெல்லாம் பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் பரலோகத்தை பெற்றுக் கொள்ளலாம். கையெழுத்து அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளவா இதேதான் சிலுவையில செய்துதான் மத்திய மார்போக்கார எல்லாம் பிதாவாகி தேவனை கைவிட்டு பார்த்துக்கிறாங்க. லேகோ பிசாசு பிடிக்குது, 38 வியாதி பிடிக்குது, தத்திரம் பிடிக்குது, அவமானம் பிடிக்குது, வெக்கம் பிடிக்குது, அம்மாவை பிடிக்குது, எங்க அம்மாவை பிடிக்குது, எங்க அப்பாவை பிடிக்குது, எங்க அப்பாவை பிடிக்குது, உங்க அண்ணன் தம்பிகளை பிடிக்குது. ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து எல்லாருமே பிடிக்குது. பிசாசு உலகமே குட்டி பாதால் பாக்குது. எல்லாரும் பாவத்தை சம்பளம் மரணத்தோட தேவ நீதித்த ஜீவ மிச்சத்தை நீங்க கொண்டு வரணும். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகம் பசுத்தாயிரங்கி காப்பாற்றப்பட வேண்டும். ஏசுடா நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் வார்த்தையில் மிகுந்த கனிகளை கொடுப்பா. அப்போ பிதாவாகி தேவனை கைவிட்டு தான் இந்த உலகத்தில் நம்ம தாயின் பாவத்தில் கருத்து இருக்கிறோம். நன்மை தேவ கனியை சாப்பிட்டு அதை தேவன் தர தொடர்ந்து கொடுக்கிறார். தொடர்ந்து பிச்சுட்டே பிசாசு. அவரை பிடித்தார்கள், பட்டைகளோடு தடிகளோடு கூட வந்தார்கள், அவளை சிலுவையில் அறைந்தார்கள். உடனே தலைமையில் கவலை பண்ண பாவத்துக்கு மதத்துக்கு ஜீவனத்தை கொடுக்கிறாரு. கைவிட்ட பிதா ஆதாம் முழு வந்து கொடுத்தாரு. உடனே பாவத்தை மருந்து பசுத்த தேவன் எல்லாம் வெளியிலாக்கி தேவன் தனக்கு கிறிஸ்து வானத்துக்கு சகல பரலோகத்துக்கு போய் சேர்ந்தாரு. ஜாவோட பசுத்த பிதாவே தருமையான நாளிலே எவ்வளோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சொல்றோம். பயப்படாதீங்க, கலகாது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழுந்திருந்து ஜபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆவிக்குரிய காரியங்களை தேவன் ஆவியாய் இருக்கிறார். என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அவர்கள் செய்திருக்கிறார். ஆவியான ஜீவன், அந்த ஜீவன தேவ நீதி உயிர்த்தனர். இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தெல்லாம் ஆதியாவது வெளிப்பது தேவ நீதி உயிர்த்தனர். பாவம் மன்னிப்பு நீதி பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த ஜீவ தேவனை விட்டுட்டா நன்மை தேவ காரியம் தான் இருக்குது. அந்த தேவனுக்கு தனக்கு பிசாசு பிடிக்கும், தரித்திரம் பிடிக்கும், சனியை பிடிக்கும், சும்மாக்கிற கொசு கடிக்கும், டெங்கு காய்ச்சல், பிபி, சுகரு எல்லாம் வரும். ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியரு, கண்ணு கூட்ட ஆகி போச்சு, காது ஜவுட் ஆகி போச்சு, மல்ட்டத்தனம், வியாதி, வறுமை, தொழில நஷ்டம், வியாபாரம், திரட்டுறான், கொள்றான், ஆயிடுச்சுட்டே இருக்கிறான். திருடனும் கொள்ளு வழிக்கு வேறொன்று போறான். நாடு வரைக்கும் ஜீவன் உண்டா, அது பருவ ஜீவத்தோட ஜீவனத்தை உண்டாகணும். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்குறது. அசுத்தாவியெல்லாம் பசுத்தாவியெல்லாம் வர நீ பாதுகாக்கப்படுவாய். கிறிஸ்துக்குள்ளவா. ஆதாமின் செந்தே மரணம். ஆதாம் நன்மை தேவ கனி சாப்பிட்டான். அதான் மரணம் பிடிக்குது, தரித்திரம் பிடிக்குது, பாதாளம் பிடிக்குது, கொள்ளை நோய் பிடிக்குது, போகம் வருது, சிங்கம் கடிக்குது, நாய் கடிக்குது, எல்லாம் கடிக்குது, மாடு குத்துது, சிங்கம் கடிக்குது, அக்னி சுட்டரிக்குது, செங்கடல் போதுது, யோதம் எல்லாமே விரோதம் செயல்படுது. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு செங்கடல் வழிவிடும், யோதான் வீட்டு எரிகோ கொண்டு தரைப்படம், சிங்கத்தின் வாழை கட்டினார்கள், அக்னி உக்கிரத்தை அவித்தார்கள். எல்லாம் சூரியனில் நில்லுது. இயேசுவை தேவன் தனக்கு உலக இயேசு நாடே வழி சத்திய ஜீவனமாக இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறாய். பாவம் செய்கிற தேவ மக்கள் கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படலாம் சொல்லுங்க. அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் முடிவுகளுக்கு ஏன் பேர் சொல்லி கொடுக்க எக்காலம் கொடுக்க தாய். எங்க அப்பா பேர் சொல்லி, எங்க அம்மா பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, சொந்த பந்தம் ஏரியாவில் இருக்கிற ஜனங்க எங்க போனால் நீ உலகத்துக்கே போய் நீ பூமிக்கே உப்பு, நீ ஜீவன தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்கு பிடிக்கிற பவுல் சொன்னார். குறிந்திரு, தசோடி, கலாத்தீரு,
ரோமாபுரி பட்டணத்தில் போய் கிறிஸ்துவை குறித்து பிரசவம் பண்றான். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சேர்க்கப்படுகிற தேவன் கிறிஸ்துவுக்குள் சொல்லி ஆதாமின் சிந்தைமான கிறிஸ்து சிந்தையும் ஜீவன சமாதானம் கொடுத்து அநேகரை ரட்சிப்பினராய் நடத்தின பவுலை போல இந்த செய்தியை கோடி பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறார். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீங்க சுத்திகரிக்கும். இயேசு சகல பாவங்களை ஏற்றுக்கிறார், சகல சாபங்களை ஏற்றுக்கிறார், சகல மரணம் சகல தந்திர பாதத்தால ஏறிட்டு கடைசி சொல்றாரு இந்த பிதா ஆதாம் குரு சகல பாவ சாபமான பத்திரத்தை பாதத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு வாழ்ந்து சகல அதை பெற்றுக்கொண்டு உலகத்தை கொண்டே கொண்டு பரலோக ராஜ்யத்தில் போயிருக்கிறார். அந்த கிறிஸ்து ஜீவன் சொன்ன ஜீவனத்தை சிலுவையில் கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன தேவனீதி இயேசு நாமட வாக்குத்தத்தெல்லாம் இருக்கு. கர்த்தாவே இந்த சத்தியத்துக்கு ஒவ்வொரு ஆசிரியருக்கு ஜெபிக்கிறார். இந்த லெந்து நாட்களில் சிலுவை தியான நாட்களில் இந்த ஞாயிறு ஆறான எம்ஜிசை வெள்ளூர் பகுதியிலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு அப்படி ஆசிரியருக்கு ஜெபிக்கிறார். பயப்படாத, கலங்காத, திகையாத, சின்ன பாவம் பெரிய பாவம் மோசம் எதுக்கு டிஸ்கரேஜ் ஆகுது. இயேசு ரத்தம் ஓவர் பெயிடு அது வெளியே போட முடியாது. உன் பாவையை மாத்திரம், பிசாஜையை மாத்திரம், உன் அக்கிரம வியாதியை மாத்திரம், தரித்திரம் அவமானம் எல்லாம் சின்னதான். இயேசு பெரிய ஜீவத்தோட ஜீவனம் தேவன் ஆதாம் கூடி வாழ்நாளாம் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு பிதா பார்ப்பது ஆதாம் கூடி வாழ்நாளாம் இடைவெளியை காணுங்க. அசுத்தா பசுத்தாவின் தேவர்களால் படிவிடை செய்ய சத்தியத்துக்கு ஒரு விடுதலாக முடிஞ்சிருக்கா குரு எல்லா ஜனங்களும் ஜெபிக்கிறாங்க. 816 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இந்திய தேசத்தில் வேலூர் மாவட்டத்தில் குடும்பப்பட்டதை இயேசு பரி தேவத்தை ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் அலையில கிராமங்கள் பட்டதை கட்டவிருக்கா. பசுத்தாய் தேவர்களால் படிவிடை செய்கிறதா ஒரு மாபெரும் எழுப்பில் வரணுங்கதா. பெரிய காரியங்கள் செய்யப்படி ஜெபிக்கும். பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜனங்களையும் மிக ஜீவன நல்ல பிதாவே அவருடைய சகல வரம் வருவாங்க. அதே கத்திரிக்கை மகிழ்வுண்டாவதாக என்னுடைய பெயர் பாசம் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக பேஸ்புக்கில் போங்க, தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎன்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுகிறது நிச்சயமாக நீங்கள் ஆகுது. கத்திரமாக பார்த்து செய்தி கத்திரமாக கத்திரை கடம் பண்ணுங்கள். கத்திரை கடம் பண்ண கத்திரை காணிகை சந்துகள் கத்திரிக்கு காணிகை சந்தோம் 733 958 கான்ஃபரன்ஸ் கத்திரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கடைசி நாள் தேவன் ஒரு வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தி 23/3/2025 எம்ஜிசி வேலூர் ஞாயிறு கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கர்த்தர் பெரிய காரியம்